வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு வேதியியல் யூனிட் 11ல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில் நாமினேச்சர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தது அப்படின்னு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க கிளாஸுக்கு போகலாம். The International Union of Pure and Applied Chemistry (IUPAC) is the world authority on chemical nomenclature and terminology, naming of new elements in the periodic table, standardized methods. இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸையும் நேம் வந்து உலக அளவில் ஒரே மாதிரியாக இருக்கிறதுக்காக பேர் வைக்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு வேர்ல்டு அத்தாரிட்டி சர்வீஸ் தான் என்ன அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க தான் வந்து ஒரு காம்பவுண்டுக்கு நேம் வந்து உலக அளவில் எல்லா கண்ட்ரிலையும் ஒரு நேம் சொன்னாங்க அப்படின்னா அது ஒரே மாதிரியான மீனிங்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் தான் வந்து இதுக்கு முழு பொறுப்போட அந்த காம்பவுண்டுக்கு நேம் வைக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த IUPAC. For measurement, atomic weights and many other critically evaluated data. According to IUPAC recommendations to name any organic compound, it is considered as a derivative of its parent saturated hydrocarbon. The IUPAC name of an organic compound consisting the 3 bonds. அதாவது IUPAC வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னா, எந்த ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டாக இருந்தாலும் அது எதுலேருந்து டெரிவேட்டிவ் பண்ணாங்கன்னா அந்த பேரனோட சேச்சுரேட்டட் காம்பவுண்டோட நேம் வரணும். அதுக்கு அடுத்தது அதில் இந்த 3 வந்து கன்சிஸ்டிங் 3 பார்ட்ஸும் இருக்கணும். அதாவது ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்ட் ப்ளஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிற இந்த 3மே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. த ரூட் வேர்ட் denotes the number of carbon atoms in the longest continuous chain in molecule. The prefix அப்படிங்கிறது ரூட் வேர்டு denotes என்ன சொல்லுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன் வந்து எத்தனை இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாலிகுல்ல சொல்லுது. The prefix denotes the groups attached to the main chain which is placed before the root. ரூட்டுக்கு முன்னாடி என்ன மெயின் வந்து குரூப் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். சஃபிக்ஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, denotes the functional group and placed after the root word. ரூட் வேர்டுக்கு அடுத்தது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சஃபிக்ஸ் அப்படிங்கிறது டினோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரிஃபிக்ஸ் பிளஸ் ரூட் வேர்ட் பிளஸ் சஃபிக்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நம்பர் ஆஃப் கார்பன் இன் parent chain and the corresponding root word. So அப்போ long chain length, கார்பனோட லென்த் எத்தனை, ஸோ ரூட் வேர்டு அதுக்கு என்ன, அதுக்கு அடுத்தது மெயின் அதாவது செயினோட லென்த்து, நம்பர் ஆஃப் அதாவது அல்லது கார்பன் ஐட்டம்ஸ் என்ன, அதனோட ரூட் வேர்டு என்ன அப்படிங்கிறதான் இந்த டேபிளில் கொடுக்க போகிறோம். C1 அப்படின்னா மெத்து, செயின் லென்த்து C1 அப்படிங்கிறது மெத்துன்னு இருக்கணும். C2 ஆர்டரில் போகுது, C2 அப்படிங்கிறது எத்து, C3 அப்படிங்கிறது ப்ரோ, C4 பியூட், C5 பென்ட், C6 ஹெக்ஸ், C7 ஹெப்ட், C8 ஆக்ட், C9 அப்படிங்கன்னா நான், C10 அப்படின்னா டெக்கேன் டெக், C11 அப்படின்னா அன்டெக். நெக்ஸ்ட் C12 அப்படின்னா டோ டெக்கேன், C13 அப்படின்னா ட்ரை டெக்கேன், C14 டெட்ரா டெக்கேன், C15 பென்டா டெக்கேன், C16 அப்படின்னா ஹெக்ஸா டெக்கேன். அதுக்கடுத்து C17 அப்படின்னா ஹெப்டா டெக்கேன், C18 ஆக்டா டெக்கேன், C19 நான் டெக்கேன், C20 அப்படின்னா அகாஸ், C21 அப்படின்னா ஹெனோகஸ், C22 அப்படின்னா டூகஸ், C30 ட்ரேகண்ட், C31 ஹென்ட்ரேகண்ட், C32 டோட்ரேகண்ட், C40 டெட்ராகண்ட், C50 பென்டாகண்ட், C60 hexacant, C70 heptacant, C80 octacant, C90 nanacant, C100 hand அப்படின்னு சொல்றோம். The prefix, there are 2 types of suffix. There are primary suffix and secondary suffix. Primary suffix, it denotes the saturation or unsaturation of organic compounds. It is added immediately after the root word
primary suffix for various saturated and unsaturated carbon chain as follows. இப்போ name and type of carbon chain. Saturated அப்படின்னா C carbon carbon bond. இது primary suffixல என்ன முடியும் அப்படின்னா an அப்படின்னு முடியும். Unsaturated carbon chain எடுத்துட்டு அப்படின்னா டபுள் பாண்டா இருந்து டபுள் பாண்ட்ல one carbon double bond carbon பாண்டா இருந்ததுன்னா an அப்படின்னு முடியும். அதே 2 இருந்தது அப்படின்னா diene அப்படின்னு முடியும். 3 இருந்தது அப்படின்னா ட்ரைன் அப்படின்னு முடியும். அதுக்கு அடுத்து ட்ரிபிள் பாண்டா இருந்தது அப்படின்னா ஈன் முடியும். அதே மாதிரி 2 கார்பன் கார்பன் ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா டைன் அப்படின்னு முடியும். 3 டபுள் பாண்ட்ஸ் இருந்ததுன்னா ட்ரைன். 2 டபுள் பாண்ட்ஸ் அந்த காம்பவுண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அது டைன். அதாவது ஒரு காம்பவுண்ட்ல ஒரே ஒரு டபுள் பாண்ட் மட்டும் இருந்ததுன்னா ஈன்னு முடியும். 2 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா டைன்னு முடியும். அந்த காம்பவுண்ட்ல 3 ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா ட்ரைன்னு முடியும். இன்கேஸ் ட்ரிபிள் பாண்ட்ல ஒன்னே ஒன்று இருந்தது அப்படின்னா ஈன்னு முடியும். ஒய்என்இ. 2 டபுள் பாண்ட் இருந்ததுன்னா டைஈன் அப்படிங்கிறத முடியும். அதுதான் இந்த பிரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கறத சொல்றோம். அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ். It is used to denote the nature of functional groups present in the organic compounds. It is added to the primary suffix by removing the terminal e. The secondary suffix names for some functional groups is listed in the table. So secondary suffix அதனோட compounds பார்த்தோம்னா classes of organic compounds, functional group, prefix என்ன, secondary suffix என்ன. So alcohols OH இருக்கும், hydroxy all, thio alcohol அப்படின்னா SH. இது என்ன சொல்லுவோம், mercaptothiol. aldehyde அப்படின்னா so என்னன்னா formol ஆல், ஃபார்மைல் இது ஆல்ல முடியும். கீட்டோன் ஆக்சோ ஓன். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா C டபுள் பாண்ட் OH. கார்பாக்சில் அதாவது ஆயிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டர் ஃபங்க்ஷனல் குரூப். அல்கைல் கார்போனைல் OH அப்படின்னு சொல்லுவோம். ஆசிட் ட்ரிக்ளோரைடு அப்படின்னா கார்போனைல் குளோரைடு ஆல் ஆயில் குளோரைடு. ஆசிட் அமைடு அப்படின்னா கார்பமைல் அல்லது அமைடு. அமீன்ஸ் அப்படின்னா NH2 அமினோ அமைன் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரில் அப்படின்னா சயனோட், இது நைட்ரில் அப்படின்னு சொல்லுவோம். சல்போனிக் ஆசிட் அப்படின்னா சல்ஃபோ அப்படின்னா சல்போனிக் ஆசிட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இது செகண்ட். So prefix substituents that are attached to the parent carbon chain are denoted by adding prefix names before the root word. The prefix names for some common substituents are listed below. If the functional groups are not part of the parent chain, they are considered as a substituents. In such cases, its prefix name is added before the root word. The prefix names for some functional groups mentioned along with their secondary prefix are listed below table 11.4. So substituents பார்த்தோம் அப்படின்னா fluorine இருந்ததுன்னா fluoro, chloro, bromo, iodo, nitro, nitroso, diazo, alkoxy, methoxy, ethoxy, methyl, ethyl, propyl. அதுக்கு அடுத்தது ப்ரோபேன் 2Al அல்லது ஐசோப்ரோபைல், பியூட்டைல், 2-methyl propyl அல்லது ஐசோபியூட்டைல். இது 2-methyl propyl 2Al, இது 5 கார்பன் இருக்கிறதுனால பென்டைல். அதுக்கு அடுத்தது இது 2-methyl butyl 4 கார்பன் 2-methyl சப்ஸ்டிடியூஷன் வச்சுக்கிறோம். இது என்ன சொல்றோம் அப்படின்னா 2,2-dimethyl propyl நியோபென்டைல் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.